மீனாட்சியாக இருக்கிறாள். மதுரையிலே 64 திருவிளையாடல்களை நடத்தி சிவபெருமான் மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார். மதுரையினுடைய மண்ணிலே அவர் நடக்காத இடம் இல்லை. விறகு விற்றிருக்கிறாள், வளையல்களை விற்றிருக்கிறார். அப்படி பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார் சிவபெருமான். ஆனாலும் கூட மதுரைக்கு போகிறீர்களா எங்கே என்று கேட்டால், சிவபெருமான் சோமசுந்தரேஸ்வரர் பெருமான் கோயிலுக்கு போகிறேன் என்று யாரும் சொல்வதே இல்லை. மதுரையா, மீனாட்சி கோயிலுக்கு போகிறேன் என்று தான் சொல்வார்கள். உலகெங்கிலும் பல்வேறு இடங்களிலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறார்கள். அந்த நகரத்தினுடைய அழகு, அந்த நகரத்தினுடைய அமைப்பு, அந்த நகரத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மிகப்பெரிய விஷயமே என்ன என்று கேட்டால், மீனாட்சி அம்மன் கோயில் மையப்புள்ளியாக இருக்கிறது. 32 சித்தர்களுடைய ஜீவசமாதி அதற்குள்ளே இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். தேவி மரகத சிலையாக இருக்கிறாள். மலையத்துவஜ பாண்டியனுக்கு மகளாக பிறந்தாள். மகளாக பிறந்த தேவி மதுரையிலே அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறாள். இப்பொழுதும் கூட சோமசுந்தரேஸ்வர பெருமானுக்கும் மீனாட்சிக்குமாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த செங்கோலை கொடுக்கக்கூடிய, அந்த ஆட்சியை நிர்வகிக்கக்கூடிய செங்கோல் பட்டம் கொடுக்கக்கூடிய விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது.